இதுதான் முதலாக நாம் எழுதப்பட்ட ஆ என்ற வடிவம். இந்த வடிவத்தை பனை ஓலைகளில் நாம் எழுத இவ்வாறு திரிவடைகிறது. இந்த திரிவு நாளுக்கு பின்னர் ஜியு போப், கால்டுவெல் போன்ற மேலை நாட்டு அறிஞர்கள் பனை ஓலையில் இருக்கக்கூடிய தமிழை காகிதங்களுக்கு அச்சுக்கருவி கொண்டு வரும்பொழுது இதில் சில மாற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். இது போன்ற ஒரு சுழியை அமைத்து நன்றாக வளைத்து நேர்கோடாக செய்து இது போன்ற ஒரு நிலைக்கு கொண்டு வந்து வைத்து விடுகிறார்கள். என்னை கருவியாக்கி தன்னை வெளிப்படுத்தும் அன்னை தமிழை நான் உன்னை வணங்குகிறேன். உலகெங்கிலும் உள்ள தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இப்போ உங்களுக்கு ஒரு மொழியை அறிமுகப்படுத்த போகிறோம். அது உங்களுக்கு நன்றாக தெரிந்த மொழி தான் தமிழ். இந்த தமிழ் மொழியை இதுவரையில் நீங்கள் பார்த்த பார்வையும் இனி என்னோடு சேர்ந்து நீங்கள் பார்க்கும் பார்வையும் முற்றிலுமாக மாறுபட்டதாக இருக்கும். நான் அந்த மொழியை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். நீங்கள் அதனுடைய நுட்பங்களை பார்க்க உங்களுக்கு மிகுந்த வியப்பு கூடிக்கொண்டே போகும். இப்போ உயிரெழுத்து அப்படின்னு பார்த்துருக்கோம். உயிரெழுத்தில் குற்றெழுத்து, நெட்டெழுத்துன்னு 2 வகையை பற்றி நம்ம பேசினோம். இதில் இந்த எழுத்து வடிவத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம உலகத்தில் உள்ள மற்ற மொழிகளில் உள்ள இப்போ ஆன்ற ஒரு ஒலிக்கு உண்டான வடிவங்களை பற்றி சும்மா ஒரு பார்வை பார்ப்போம். இப்போ தமிழில் இது ஆ அப்படின்னு இன்றைக்கி வடிவமைச்சிருக்கோம். இதே ஆங்கிலத்தில் இது ஆ அப்படின்னு நம்ம குறிப்பிடுறோம். இது சமஸ்கிருதம், இது ஹிந்தி. ஒவ்வொரு மொழியில் அது மாதிரி ஒவ்வொரு வடிவங்கள் இருக்கலாம், சரிங்களா? ஆனால் எல்லாரும் அந்த மொழி தொகுதியினர் அந்த வடிவத்திற்கு இது ஒலி அப்படின்றத நெஞ்சில் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அதாவது மூளையில் இதை நிலை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். இந்த இடத்தில் நாம் சற்றே முரண்பட்டு சிந்தித்து நாம் இந்த வரி வடிவத்தை இந்த ஒலிக்கு வைத்திருக்கிறோம் என்றால் அதற்கு என்ன காரணம் என்று தேடுகிறோம். உலகின் முதல் மொழி தமிழ் என்பதானால், உலகின் முதல் மாந்தர் தமிழர்கள் என்பதானால், அவர்கள் எந்த ஒரு காரியத்தை செய்திருந்தாலும் அதில் பொருள் பொதிந்திருக்கும், அர்த்தம் இருக்கும் என்பது என்னுடைய எண்ணம். அந்த வகையிலே நம்முடைய தேடல் இந்த இடத்திலே விரிவடைகிறது. அப்படி நாம் பல ஆய்வுகளை மேற்கொண்ட போது நமக்கு கிடைத்த வரி வடிவம் இதுதான் முதலாக நாம் எழுதப்பட்ட ஆ என்ற வடிவத்தை பனை ஓலைகளில் நாம் எழுத இவ்வாறு திரிவடைகிறது. இந்த திரிவு நாளுக்கு பின்னர் ஜியு போப், கால்டுவெல் போன்ற மேலை நாட்டு அறிஞர்கள் பனை ஓலையில் இருக்கக்கூடிய தமிழை காகிதங்களுக்கு அச்சுக்கருவி கொண்டு வரும்பொழுது இதில் சில மாற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள்.
இது போன்ற ஒரு சுழியை அமைத்து நன்றாக வளைத்து நேர்கோடாக செய்து இது போன்ற ஒரு நிலைக்கு கொண்டு வந்து வைத்து விடுகிறார்கள். இது இ என்ற எழுத்து, இது ஊ என்ற எழுத்து, இது ஏ என்ற எழுத்து, இது ஓ என்ற எழுத்து. இந்த வடிவத்தை ஆவாக இன்று தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் கோட்டு சித்திர எழுத்திலே. இது ஆ கிடையாது, இது ஓ, இதுதான் ஆ. இப்போ இந்த வடிவம் திரிபு அடையும் பொழுது அதன் பின்னர் சுழி மேற்கொள்ளப்பட்டு இவ்வாறான ஒரு நிலையை வந்து அடைகிறது. அதே போல இந்த வடிவம் பிறகு சுழி மேற்கொள்ளப்பட்டு இந்த வடிவத்தை அடைகிறது. அதே போல இந்த வடிவமும் பிறகு உகரம். பிறகு சுழி மேற்கொள்ளப்பட்டு இந்த வடிவத்தை அடைகிறது. இப்பொழுது நாம் மேற்சொன்னபடி 5 குறில் எழுத்துக்கள் எப்படி பரிமாற்றம் அடைந்தது என்பதை பற்றி இங்கே பார்த்துவிட்டோம். இப்போ 5 குறில் எழுத்துக்களை நாம் இந்த இடத்துல இந்த வரி வடிவத்தில் இருந்து இந்த வரி வடிவத்திற்கு திரிபு அடைஞ்சிருக்கிறத நாம் இப்போ இந்த இடத்துல பார்த்துட்டோம். இப்போது 5 நெடில் எழுத்துக்களையும் இது கூடவே உடனடியாக பார்த்துடலாம். இந்த அ அப்படின்ற ஒரு குறில், அதாவது ஒரு செகண்ட், ஒரு மணித்துளி ஒலிக்கக்கூடிய இந்த குரல், இந்த எழுத்தை இது கூட இன்னொரு மணித்துளியும் நம்ம சேர்க்குறோம். 2 செகண்டாக நம்ம இதை வந்து உச்சரிக்கிறோம், ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம் அப்படின்ற நிலையில் இது வந்து ஆ அப்படின்ற நெடிலாக மாறுகிறது. நெடில் எழுத்து, அதாவது குறுகி ஒலித்தால் குறில் என்றும் நெடிதாக ஒலித்தால் நெடில் என்றும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அப்படி கொண்டு வரும் பட்சத்தில் இது இந்த மாதிரியான ஒரு எழுத்து நிலையை அடைகிறது. இதனோட இன்னொரு மாத்திரை சேர்க்கும் பொழுது பிறகு இந்த புள்ளி வந்ததற்கான காரணம் இன்னும் தேடப்பட்டு வருகிறது. இதோட இன்னொரு மாத்திரை சேர்க்கும் பொழுது இன்றைக்கு இப்படி ஒரு நிலையை இது அடைந்திருக்கிறது. மேலும் எகரம், மேலும் உகரத்தோடு இப்பொழுது 5 குறில்களுக்கு 5 நெடில்களை நாம் முறையாக 10 எழுத்திற்கான உருமாற்றத்தை இந்த இடத்திலே நாம் பதிவு செய்திருக்கிறோம். இப்பொழுது நம்மளுடைய கேள்வி இந்த இடத்திலே மீண்டும் எங்கே எழுகிறது என்றால், இந்த வடிவத்தை இவர்கள் கொண்டிருந்ததற்கு ஒரு காரணம் இருக்கும் என்று தேடச் சென்றோம். நமக்கு இந்த வடிவம் கிடைத்திருக்கிறது. இந்த வடிவம் கிடைத்ததற்கு என்ன காரணம்? இப்பொழுது நம்முடைய தேடல் மீண்டும் இந்த இடத்திலே துவங்குகிறது. இந்த வடிவத்தை இந்த ஆ என்ற ஒலிக்கு வைத்ததற்கு என்ன காரணம், என்ன பொருள் இருந்திருக்க வேண்டும் என்பதை நாம் இப்பொழுது பதிவு செய்ய போகிறோம். தொல்காப்பியத்திலே எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் என்று 3ஆக அந்த நூலை பகுத்திருக்கிறார்கள்.
இந்த ஒவ்வொரு பகுப்பிலும், ஒவ்வொரு அதிகார பகுப்பிலும் 9 இயல்கள் இருக்கிறது. இந்த 21 நூற்பாக்களிலே முதலாவதாக இருக்கக்கூடிய நூற்பா மட்டுமே ஒரு 8 வரி கொண்டது. மற்ற நூற்பாக்கள் எல்லாம் 2 வரி, 3 வரி, 1 வரி, 4 வரி இது போன்ற அளவிலேயே அந்த நூற்பாக்களினுடைய அளவு முடிந்து விடுகிறது. இந்த நூற்பா என்ன சொல்லுகிறது என்றால், உந்தி முதலாக முந்து வழி தோன்றி. உந்தி எனப்படுவது நம்முடைய அடிவயிறு. இந்த அடிவயிற்றிலிருந்து காற்றானது மேல் நோக்கி எழுகிறது. உந்தி முதலாக முந்து வழி தோன்றி தலையினும் மிடற்றினும் நெஞ்சினும் நிலை. இந்த 3 இடத்துல இந்த காற்றானது நிலை கொள்ளுகிறது. பிறகு பல்லும் இதழும் நாவும் மூக்கும் அன்னமும் உளபட எண்முறை நிலையான். 8 வகையான உறுப்பு அமைப்புகளில் இது சிக்கி வெளிப்படுகிறது. உருபு உற்று அமைய நெறிபட நாடி எல்லா எழுத்தும் சொல்லும் காலை. இந்த உறுப்பானது வாய்க்குள்ளே இருக்கக்கூடிய இயங்குறுப்பு, இயங்கா உறுப்புன்னு சொல்லக்கூடிய இந்த 5 வகையான உறுப்புகளில் இந்த உறுப்புகள் தொட்டு அமைவதனால் உருபு உற்று அமைய நெறிபட நாடி அந்த சொல்லப்பட்ட இலக்கணத்தின்படி அதை நாம் முயற்சித்தால் இந்த எல்லா எழுத்துக்களும் பிறக்கும் என்று சொல்லுகிறார். இந்த பிறப்பின் ஆக்கம் வேறு வேறு இயலும். ஒவ்வொரு இடத்திற்கு ஏற்றது போல அந்த எழுத்தினுடைய ஆக்கம் வேறு வேறாக இயலும். இது திறப்பட தெரியும் காட்சியான அப்படின்னு முடிக்கிறார். இந்த திறப்பட தெரியும் காட்சியான அப்படின்ற இடம்தான் நமக்கு பொறி தட்டக்கூடிய இடம். இந்த காட்சியான அப்படின்றது ஒரு எழுத்தினோட வடிவத்தை பார்த்தாலே அதை நீ எப்படி ஒலிக்க வேண்டும் என்ற காட்சி வடிவம் தான் அந்த எழுத்து அப்படின்றத தொல்காப்பியர் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாரு அப்படின்றத அவங்க உணர்த்துறாங்க. இதை நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். இப்போ இது ஒரு மனிதனுடைய உருவப்படமாக நம்ம வச்சுக்கலாம். இந்த மனிதனுடைய உருவப்படத்தில் இது அவருடைய அடிவயிறு உந்தி. இந்த உந்தி முதலாக முந்து வழி தோன்றி காற்றானது வயிற்றிலிருந்து மேல் நோக்கி எழுகிறது. காற்று இங்கே இருக்கக்கூடிய உதாரணன் என்று சொல்லக்கூடிய ஓசை காற்றானது மேல் நோக்கி எழுகிறது முதுகு தண்டு வழியாக. அது தலை என்று சொல்லக்கூடிய மூக்கரைகளிலும், மிடறு என்று சொல்லக்கூடிய தொண்டையிலும், நெஞ்சு என்று சொல்லக்கூடிய மார்பக பகுதியிலும் இந்த காற்றானது நிலை பெறுகிறது. உந்தி முதலாகி முந்து வழி தோன்றி தலையினும் மிடற்றினும் நெஞ்சினும் நிலை. இந்த 3 இடங்களில் நிலை கொள்வதனால் இதற்கு நிலைகளன் என்று பெயர். நிலைகளன். இந்த நிலைகளனிலிருந்து பல், இதழ், மூக்கரை, அன்னம் இந்த போன்ற உறுப்புகள் மூலமாக 5 இடங்களிலிருந்து அவை வெளிப்படுகிறது. இது வினை செய்யக்கூடியதனால் இதற்கு வினைகளன் என்று பெயர். வினைகளன். அப்போ நிலைகளன், வினைகளன் இந்த இரண்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்பு நிலைகள் தான். இதில் காற்று மையம் கொள்ளக்கூடிய 3ம் நிலைகளன். காற்று உறுப்புகளில் பட்டு வெளிப்படக்கூடிய இடம் வினைகளன். இந்த இரண்டும் சேர்ந்து 8 இடத்திலிருந்து வெளிப்படுவது தான் எண்முறையாய் என்று தொல்காப்பியர் சொல்கிறார். இப்போது இந்த செய்யுளுக்கு அப்புறம் நம்ம முதல் எழுத்தான இந்த அகரத்தை தான் நாம் இப்போ பார்க்குறோம். இதற்கு வந்த பொருள், இந்த வரி வடிவம் இது பெற்றதற்கான பொருள் என்ன என்பதை நாம் இங்கு பார்க்கிறோம். இப்போது இந்த நூற்பால உள்ள முதல் செய்யுள் ஒலி எப்படி உருவாகிறது என்பதை சொல்லிவிட்டது. 2வது செய்யுள் என்ன சொல்லுதுன்னா, அவ்வழி 12 உயிரும் தம்நிலை திரியா மிடற்று பிறந்த வழியின் இசைக்கும். இப்போ 12 உயிரெழுத்தும் ஆ முதல்ல அவ் வரையில் உள்ள 12 உயிரெழுத்தும் அதில் தம் நிலை, குரில்நிலை, நெடில்நிலைன்னு 2 நிலை இருந்தாலும் அந்த நிலை திரிந்து போகாத வண்ணம் அவையெல்லாம் எங்கிருந்து பிறக்குமாம்? மிடற்றிலிருந்து பிறக்குமாம். அப்போது தொண்டையிலிருந்து இந்த காற்றானது வெளியில் வருமா. இப்போ 3வது நூற்பால என்ன சொல்கிறாரு? அவற்றுள் அ ஆ ஆயிரண்டு அங்காந்து இயலும். அதில் என்ன சொல்கிறார்? அ ஆ இந்த 2 எழுத்தும் சொல்கிறார். அ அப்படின்ற எழுத்தும் ஆ அப்படின்ற எழுத்தும்
அங்காந்து இயலும். அங்காத்தல் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த அன்னம், அன்னத்திற்கு அந்த பக்கம் பல், பல்லுக்கு அந்த பக்கம் இதழ். இப்போ அங்காத்தல் அப்படின்னா அன்னத்திற்கு அந்த பக்கம் உள்ளது பல்லு. அப்போ பல் வரிசையை தாண்டி இந்த ஒலி இரண்டும் பிறக்கும் என்று சொல்லுகிறார். இப்போ இந்த இடத்துல இந்த மனிதனுடைய உருவப்படத்தை நீங்க மறைத்து விட்டு இந்த ஆ என்ற ஒலி பயணப்பட்ட திசை, இந்த காற்று பயணப்பட்ட திசையை மட்டும் நம்ம இந்த இடத்துல எடுத்துக்குவோம். இப்போ உந்தியிலிருந்து காற்று புறப்படுகிறது. அது இந்த 3 இடத்துல வந்துருச்சு. தலையினும் மிடற்றினும் நெஞ்சினும் நிலை கொண்ட காற்று மிடற்றிலிருந்து உயிரெழுத்தாக வெளிப்பட போகிறது. அது பல்வரிசையை தாண்டி வெளிப்பட்டால் ஆ, ஆ என்ற எழுத்து இவ்வாறாக பிறந்திருக்கிறது. இது இரண்டு பக்கமும் வந்தால் இ, நேராக சென்றால் ஆ, இரண்டு பக்கமுமாக வந்தால் இ, இங்கிருந்து மிடற்றிலிருந்து மேல் நோக்கி ஒலித்தால் உ, மிடற்றிலிருந்து கீழ் நோக்கி ஒலித்தால் ஏ, மிடற்றிலிருந்து மேலும் கீழுமாக ஒலித்தால் ஓ. ஓ இப்படி போகும் காற்று. இப்போ மேலும் கீழுமாக ஒலிக்கும். அப்போ இது ஒலி பயணப்படும் திசையை சுட்டும் வரைபடமாகத்தான் இந்த எழுத்து உணரப்படுகிறது. ஒரு வரைபடத்திலே நாம் இதை சுழிமுனையாக கொண்டோம் என்றால் இது ஒய் டைரக்ஷன், இது எக்ஸ் டைரக்ஷன் என்று 2 போக்கை நாம் வைத்துக்கொள்வோம். இதில் உதாரணத்திற்கு அளவிடக்கூடிய பொருட்களை இந்த இடத்துல நாம் வைப்போம். அளவிடு பொருட்களை இந்த இடத்துல நாம் வைப்போம். இப்போது நம்ம மொழியில் எத்தனை மாத்திரை இருக்குது? மெய் எழுத்து என்றால் அரை மாத்திரை 0.5, உயிரெழுத்து என்றால் 1 மாத்திரை, உயிரெழுத்து நெடில் இல்லை ஒரு குற்றெழுத்து என்றால் 1 மாத்திரை, நெட்டெழுத்து என்றால் 2 மாத்திரை. இந்த அளவில் நம்ம மாத்திரை அளவுகளை வைத்திருக்கோம். இதுக்கும் கீழே போனால் குறுக்கம், மேலே போனால் அளவடை. இதுதான் அளவு, மொழி அளவுகள். இந்த அளவுகளில் இப்போ இந்த இடத்துல நம்ம கடல் அப்படின்னு ஒரு வார்த்தை அளவிடுறோம் அப்படின்னா கா என்பது 1 மாத்திரை, டா என்பது 1 மாத்திரை, இல் என்பது அரை மாத்திரை. இதுதான் இதற்கான இந்த சொல்லுக்கான எழுத்து ஒலிக்கும் ஒலி அளவிற்கான வரைபடம். இப்போது இந்த ஒலி பயணப்படும் திசை பார்த்திங்கன்னா எல்லாம் குறுக்குவெட்டு தோற்றத்தில் தான் இருக்குது. இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒலி பயணப்படுறது எல்லாமே குறுக்குவெட்டு தோற்றத்தில் தான் இருக்குது. அளவீட்டு இது நெடுக்கில் இருக்குது. இப்போ இங்கேயும் அளவீட்டு முறை நெடுக்கில் இருக்குது. இது ஏறத்தாழ கணிதத்திலே இந்த கிராப் அப்படின்னு சொல்லக்கூடிய வடிவியல், கணித வடிவியல் தன்மையை கண்டறிந்து இன்றைக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய காலமானது 200 ஆண்டுகள், 200 ஆண்டுகளுக்கும் குறைவு. ஆனால் எத்தனை லட்சோபலட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ் பிறந்தது, அப்போவே அதனுடைய எழுத்து வடிவம் இன்றைக்கி நாம் கையாளக்கூடிய தொழில்நுட்ப திறனுக்கு உகந்ததாக, அதற்கு நிகராகவே எழுத்தினுடைய வரி வடிவங்கள் காணப்படுகிறது. ஒலி பயணப்படும் திசையை சுட்டும் வரைபடம். இதே மெய்யெழுத்து என்று வைத்துக்கொண்டால் மெய்யெழுத்தானது உடல் உறுப்புகளை சுட்டும். இது உயிர் என்பது காற்று, காற்றுக்கு உருவம் இல்லை. அதனால் அது போகும் திசையை மட்டுமே இந்த இடத்துல இது வடிவமாக எடுத்திருக்கு. இது காற்று ஒரு ஒளியும் அந்த ஒளி பயணப்படும் திசையை காட்டக்கூடிய வரைபடமாக இருக்குது. இதை பார்த்தீங்கனாலே நீங்கள் வாயை விரித்து ஈ என்று சொல்லலாம். இதை பார்க்கும்போது காற்றை மேல் நோக்கி ஊ என்று சொல்லலாம், கீழ் நோக்கி ஏ என்று சொல்லலாம். இப்படி பார்த்த மாத்திரத்திலேயே எழுத்தை பிறக்க வைத்தது தமிழ்.